Hi guys, welcome back to Kama Crypto. In channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். And Pi டீம் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா almost 4 to 5 daysக்கு அப்புறமேட்டு இப்ப திருப்பி Pi coin பத்தி பேசுறோம் because Piல வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. So நிறைய பேர் வந்து Piல வந்து கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு அப்படினு சொல்லிட்டு ஒரு வேவ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. என்ன கான்ஃபிடன்ஸ்னா Pi வந்து அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி தான் மைக்ரேஷன் அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மைக்ரேஷனே அலோவ் பண்ணல. ஸோ வந்து எங்களால் Pi காயின்ஸை மாற்றவே முடியல. பையோட மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆகிட்டே வருது. ஸோ Pi டீமுக்கான இதுக்கான அப்டேட்டும் எதுவுமே இல்லை. ஆல்ரெடி மார்ச் 14 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. அந்த டேட்டுமே முடிஞ்சது. எல்லாமே கேவைசி பண்ணுறவங்களாம் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் மைக்ரேஷன் எதுவுமே நடக்கல. ஸோ இதை நம்பலாமா வேணாமா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரி, நான் முற்றுப்புள்ளின்னு சொல்ல மாட்டேன், ஆன்சர் கொடுக்குற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா Pi டீம் வந்து இமெயில் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து உள்ளே கொண்டு போகிறாங்களாம். ஸோ இதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணவங்களால மைக்ரேஷன் வந்து அட்டன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா ஸ்டெப்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த ஃபோன் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணியிருந்துருக்கணும். இதில் 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே ஒரு யூஸராக Pi ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது நான் சொல்கிறது என்னென்னா ஒரு 4 to 5 years முன்னாடி நீங்கள் Pi ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபோன் வெரிஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. சப்போஸ் நீங்கள் ஒரு நியூ யூஸராக இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்புக் லாகின் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க, அண்ட் உங்கள் ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணல ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஒரு இஷ்யூ வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 5 to 6 ஜியாகிரபிக்கல் ரீஜன்ஸ், யூஎஸ் அந்த மாதிரி சில ரீஜன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என் கமெண்ட் செக்ஷன்லேயும், ப்ரோ இது மாதிரி ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ண முடியல, போகவும் மாட்டேங்குது, எப்படி அனுப்புறோன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பிரேக் டவுன். நீங்கள் ஆல்ரெடி இப்போ மைக்ரேஷன் ப்ராசஸ் இப்போ பண்ணுறதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் அண்ட் இமெயில் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும், 2 factor authentication வந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு Pi டீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோன் நம்பர் பற்றி பார்த்துடலாம், அதுக்கப்புறம் இமெயில் போகலாம். ஸோ ஃபோன் நம்பரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணும்போது நீங்கள் ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அங்கே வந்து அப்டேட் ஆர் சேஞ்ச் வெரிஃபிகேஷன் ஃபோன்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அப்டேட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மெசேஜ் ஆப்புக்கு வந்து போகும். அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ் நம்பருக்கு அனுப்பும். இந்த யூஎஸ் நம்பருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மெசேஜ் போயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபை ஆகிடும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் மெசேஜுக்கு வந்து 4 to 5 rupees வந்து சார்ஜ் ஆகுது. அது போனதுக்கு அப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆகிடும். அண்ட் இப்போ Pi டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே உணர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய டேரிஃப்ஸ் இருக்குது, சில இடத்துலலாம் ஜியாகிரபிக்கல் பவுண்டரிஸில் எங்களால் அக்சஸ் பண்ண முடியல, அதுவும் இல்லாமல் காஸ்ட் நிறைய ஆகுது. கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே 5 rupees ஒரு மெசேஜ்லாம் யோசிச்சுட்டு பாருங்கள், ஆல்மோஸ்ட் 20 million Pi யூசர்ஸ் இருக்காங்க. 5 ரூபா × 20 million எங்கே போகிறது நம்ம? ஸோ காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால நாங்கள் வந்து இமெயில் அத்தன்டிகேஷன் வந்து கொண்டு வர போகிறோம். அதுக்கான ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்லோவாக இருந்தாலும் நாங்கள் எல்லாருக்கும் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இமெயில் அத்தன்டிகேஷனில் இமெயில் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக மைக்ரேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் இமெயில் வெரிஃபை ஆகிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மைக்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது இந்த சொல்லியிருக்கிற இந்த அறிக்கை வந்து முற்றுப்புள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் யாருக்குமே இன்னும் வந்து அஃபீஷியலாக வந்து மெயிலில் வந்து அத்தன்டிகேஷன் ஆகி அண்ட் எதுக்குமே வந்து இன்னும் வந்து மைக்ரேஷன் ஆகலை. என்னோட சுற்றுவட்ட சர்க்கிளில் உங்களுக்கு ஏதாவது மெயில் அத்தன்டிகேஷன் அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் வந்துருந்து அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அதுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். பட் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கு. பிகாஸ் நானுமே பர்சனலாக பண்ணேன் அண்ட் ஆயிடுச்சு. அண்ட் மைக்ரேஷன் ப்ராசஸ் இதுக்கப்புறம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பேனிக் கிரியேட் ஆன இந்த டைமில் Pi மேலே ஒரு கொஸ்டின் மார்க் வச்ச டைமில் அவங்க ஆன்சர் கொடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் செகண்ட் வந்து அவங்க ஏதோ ஒரு மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிகிறது இன்னொரு குட் நியூஸ். ஸோ இப்போதைக்கு யாருக்காவது இமெயில் வழியாக அத்தன்டிகேஷன் ஆயிருந்தது, இல்லை இமெயில் வழியாக ஏதாவது ரெக்வஸ்ட் வந்திருந்தது, பண்ணுங்க இமெயில் அத்தன்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்திருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் as well as மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் இஸ் a நியூஸ் எவர் ஷேர் டுடே. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ இந்த மாதிரி கிரிப்டோ நியூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் கர்மா கிரிப்டோ சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டு நோ ஆல் தி இன்ட்ரெஸ்ட் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.